ஹலோ கனி சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெற்றி வசந்த் அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி இவங்க 2 பேரோட திருமணம் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்பவே புகழ்ந்து ரொம்ப ஆரவாரமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா வெற்றி வசந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது சீரியல் சைட்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஆஹா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இவங்க 2 பேரோட ஜோடி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைஷ்ணவியோட வீட்டு சைடில் இருந்து வெற்றி வசந்துக்கு நிறைய சீர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய தங்க நகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது வெற்றி வசந்த் முற்றிலுமாக மறுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது ஒரு வரதட்சணை மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கறது பிடிக்காது, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்காரு. இதை தாண்டி எனக்கு நிறைய சொத்துகள் இருக்குது, நான் நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நிறைய நான் சொந்தமாக உழைச்சி ரொம்ப கடுமையாக பாடுபட்டு நான் நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதுவே போதும் உங்கள் பெண்ணை வச்சு காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்குறதே எனக்கு பெரிய விஷயம்தான், மற்றபடி எனக்கு இந்த மாதிரி தங்க நகைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவங்களோட சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நீங்கள் எங்கள் பெண்ணை காப்பாற்றுறதுக்கு. பட் ஆனால் எங்களோட பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய ஆசைகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வருங்கால பெண்ணோட கணவராக வரக்கூடியவருக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வைஷ்ணவியில் அப்பா அம்மா வெற்றி வசந்த்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஆசைகளை தடுத்து நிறுத்தாதீங்க, நாங்கள் அதை நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தாராளமாக அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கட்டாயத்தின் பேரில் வெற்றி வசந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ஓகே எனக்கு எதுவும் வேண்டாம், பர்சனலாக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள், ஸோ அதை நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். வெற்றி வசந்த் தான் எனக்கு இது பிடிக்கல, ஆனால் வைஷ்ணவியோட ஹஸ்பண்டாக உங்களுக்கு மருமகனாக எனக்கு பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றியும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் செம வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய லட்சக்கணக்கில் அவங்களுக்கு சீர்வரிசை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்த்தி அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருந்தாங்க. நவம்பர் 27 அவங்க 2 பேருக்கும் சமரசம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சமரச தீர்வு நேற்று தான். அப்படி இருக்கும்போது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஈடுபட்டிருக்கும்போது அவங்ககிட்ட எந்த ஒரு அன்னோனியத்தையும் அவங்க பார்க்க முடியல, சமரசமாக அவங்க போகிற மாதிரியும் தெரியல, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 7 இதுக்கான லீகலான விஷயங்களை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் சமரசம் வச்சுமே இவங்க பேசுவார்த்தையில் ஈடுபட ரெடியாக இல்லை. அதனால் டிசம்பர் 7 அப்படியே நான் தள்ளி வைக்கிறேன், டிசம்பர் 7 நீங்கள் இதே முடிவோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை டிவோர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.